வணக்கம். ஏப்ரல் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்திலே, குறிப்பாக மக்களவையிலே ஒன்றிய என்டிஏ கூட்டணி அரசு கொண்டு வந்த மசோதாக்கள் 131வது அரசியல் சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்கள் எதிர்கட்சியினுடைய ஒற்றுமையின் காரணமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. 2014 முதல் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்த எல்லா மசோதாக்களும் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முதன்முறையாக பாஜக கூட்டணி அரசு இந்த தோல்வியை கண்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த மசோதா தோல்வி அடைந்த நிலையில பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள், எதிர்கட்சியினர் மகளிர் மசோதாவை தோற்கடித்து விட்டார்கள், மகளிருக்கு இடஒதுக்கீடு தருவதை அவர்கள் விரும்பவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இதிலே உண்மையான செய்தி என்னவென்று சொன்னால், 2023 செப்டம்பர் மாதத்திலேயே இதே என்டிஏ கூட்டணி அரசு கொண்டு வந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா அனைத்து எதிர்கட்சி உறுப்பினர் ஆதரவோடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அப்போ அந்த மசோதாவிலே என்டிஏ கூட்டணி அரசு என்ன சொல்லியிருந்தது என்று சொன்னால், பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களிலே 33% இடஒதுக்கீடு தரப்படும், அதற்கு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாகவும் அதனைத் தொடர்ந்து தொகுதி மறுவரை செய்யப்பட்டு அதற்கு பின்னர் இந்த இடஒதுக்கீடு, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள். அப்பொழுதே எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து சொன்னது, இந்த தடைகள் தேவையில்லை, நீங்கள் நேரடியாக தற்போது உள்ள 543 இடங்களை வைத்தே அதிலே 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரலாம் என்று சொன்ன பொழுது, இதே மோடி தலைமையிலான அரசு அன்றைக்கு அதெல்லாம் முடியாது என்று சொன்னது. நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலும் அதை தொடர்ந்து நடைபெறுகின்ற தொகுதி மறுவரை மூலமாக நடைபெற்றதற்கு பின்னாலே தான் நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டை தருவோம் என்று சொன்னார். தற்பொழுது கொண்டு வரப்பட்ட அரசியல் சட்ட திருத்தம் 131வது அரசியல் சட்ட திருத்த மசோதா, அதிலே தொகுதி மறுவரை நாங்கள் 543 தொகுதிகளை 850 தொகுதிகளாக மாற்றி அதிலே நாங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவோம் என்பதாக மசோதாக்களை கொண்டு வந்தார்கள். இதிலே தொகுதி மறுவரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தேவையற்ற ஒன்று என்று தற்பொழுதும் எதிர்கட்சிகள் வாதாடின. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை வேண்டுமென்றே நீங்கள் அதிலே பல தடைகளை ஏற்படுத்தி அதை நிறைவேற்றாமல் 3 ஆண்டுகள் கடத்தி தற்பொழுது மீண்டும் அதிலே சில திருத்தங்களை செய்து தொகுதி மறுவரை என்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அதற்கு பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா என்ற முகமூடி அணிந்து நீங்கள் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க நினைக்கிறீர்கள் என்பதுதான் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு. ஆக நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சி உறுப்பினர்கள் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் இந்த பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதாவை தனியாக நிறைவேற்றுங்கள், தொகுதி மறுவரை பற்றி நாம் தனியாக விவாதிப்போம் என்று சொன்ன பொழுது மத்திய அரசு அதனை கேட்கவில்லை. ஆகவே தொகுதி மறுவரை என்பது மிக மிக ஆபத்தான ஒன்று என்று எதிர்கட்சிகள் அங்கே வாதிட்டன. தமிழ்நாட்டில திராவிட மாநில அரசினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்த்தது. தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடி ஏற்ற சொல்லி அதன் நகலெல்லாம் எரிக்கப்பட்டது. அந்த அளவிற்கு மிக ஆபத்தான மசோதாவை மறு வரையறை என்கின்ற பெயராலே மாநிலங்கள் உரிமையை, குறிப்பாக தென் மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், பஞ்சாப், ஒடிசா போன்ற மாநிலங்கள் வெகுவாக பாதிக்கக்கூடிய நிலைமையில ஒரு இம்பேலன்ஸ் என்கின்ற முறையில உருவாக்க நினைக்கின்றார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதனை நிவர்த்தி செய்கின்ற எந்த முறையையும் அவர்கள் மத்திய அரசு கேட்காமல்
பெண்கள் இடஒதுக்கீட்டை அதிலே புகுத்தி இந்த முறையை கையாண்டார்கள். இதே மத்திய அரசு இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று நினைத்திருந்தால் நொடி பொழுதிலே நிறைவேற்ற முடியும் என்றால் அனைத்து கட்சிகளும் ஆதரவு தந்திருந்தன. தேவையற்ற முறையில அதிலே இணைப்பாக தொகுதி மறுவரை என்பதெல்லாம் சேர்த்த காரணத்தினால்தான் இப்பொழுது பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது. இதற்கு காரணம் மோடி அரசு தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதே மோடி அரசு அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அதனை நீக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எந்த வழியிலாவது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்திலே அவசரமாக கொண்டு வந்து புல்டோஸ் செய்தார்கள். எதிர்கட்சிகளால் எதிர்த்தன, அப்பொழுதும் புல்டோஸ் செய்து அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். 10% உயர் ஜாதி அரிவகை ஏழைகள் திடீரென்று ஜனவரி 8, 2019 காலையிலே மக்களவையில் அந்த மசோதா அங்கே தாக்கல் செய்யப்பட்டு அதில் திராவிட முன்னேற்ற கழகம், ஆர்ஜேடி போன்ற கட்சிகளை எதிர்த்த நிலையிலும் கூட அதனை நிறைவேற்றினார்கள். அன்றோடு நாடாளுமன்றம் முடிவுற்றது. இருந்தாலும் மாநிலங்களவை ஒரு நாள் நீட்டித்து ஜனவரி 9 அதனை நிறைவேற்றினார்கள். தொடர்ந்து ஜனவரி 12 குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்டார். அனைத்து துறைகளும் அந்த மாதமே நிறைவேற்றக்கூடிய தன்மைக்கு கொண்டு சென்றார்கள். ஆக மோடி அரசு நினைத்தால் அவர்கள் உயர் ஜாதி அரிய வகை ஏழைகளுக்கு இடஒதுக்கீட்டை வேகமாக நிறைவேற்றுவார்கள். சிறுபான்மை மக்களுக்கான ஒரு சிறப்பு அந்தஸ்தினை தருகின்ற 370 பிரிவை நாங்கள் நீக்குவோம் என்று சொன்னதன் அடிப்படையில் வேகமாக நீக்கினார்கள். ஆனால் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை செய்வதில் இந்த அரசுக்கு விருப்பம் இல்லை. பாஜக அரசுக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு தருவதிலே விருப்பம் இல்லை. அதன் காரணமாக அரசே பல தடைகளை ஏற்படுத்தி அது நிறைவேறாமல் பார்த்துக் கொள்வதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றது என்பதைத்தான் இப்பொழுது இந்த மசோதாக்கள் தோல்வியுற்ற நிலையில மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி. இதனை அனைவரும் புரிந்து கொண்டு மக்கள் தெளிவடைய வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இங்கே பெண்களுக்கான உரிமை என்பதை பற்றி பாஜக அரசு யாருக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1921 பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நீதி கட்சியினுடைய தொடர் நீட்சியாக நடைபெறுகின்ற திராவிட மாடல் ஆட்சி. இங்கேதான் பெண்களுக்கான சொத்துரிமை மதிப்புக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50% உள்ளாட்சி துறையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. பெண்களுக்கான கட்டணமில்லா இலவச பேருந்து பயணம், உரிமை தொகை என பல வகைகளில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக இந்தியாவில் எந்த மாநிலமும் இல்லாத வகையில இங்கே ஆட்சி நடைபெற்றக்கூடிய நிலைமையில பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள் இங்கே பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதாவை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தொடர்புள்ள கட்சிகளும் தடுத்து நிறுத்துகின்றன என்ற குற்றச்சாட்டை வாங்குவதற்கு யாரும் இல்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி. நன்றி, வணக்கம்.